ஹலோ கைஸ், வெல்கம் டு சீஸ் கொத்து. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்வானில் ரமுட்டன் சீசனுக்கு வீடியோ எடுக்க நினச்சிருந்தோம். இப்போ ரமுட்டன் சீசன் முடிஞ்சு தூரியன் சீசனும் முடிஞ்சு அடுத்த வருஷம் தான் வரைக்குது. இப்போ அந்த கெப்பில் நாங்கள் வந்திக்கிறோம். என்னத்துக்கு சொல்லுங்கடா நீங்களே. நான் இன்றைக்கி வந்திக்கிறோம் பாபிக்யூ போட்டுருக்கேன். அதுதான் லாஸ்ட்டாக அப்துல்லாவோட வீடியோவில் சொல்லிட்டு வந்தது, அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இப்போ நாங்கள் வந்து மல்வானில் எல்லாம் செட் பண்ணி வச்சிடும், லைட்ஸ் அது இதெல்லாம் செட் பண்ணி. இப்போ டைம் ஒரு 10-12 மணிக்குன்னு நினைக்கிறேன். கோழியும் கழுவியெல்லாம் வச்சுட்டோம். இப்போ அடுத்த வேலை ப்ரொசஸ் பண்ணி இதுக்கு பிறகு செஃப்ட்டை தான் வேலைக்குது. இப்போ இறங்கி ஒரு வேலை பார்க்க போகிறாரு, நாங்கள் பார்த்துட்டு இங்கே போகிறோம். இது என்னடா முது தேய்க்கிற தும்புமை சட்பாய் களிநரி. என்ன நரி? களிநரி. குள்ளநரி. குள்ளநரி இல்ல, சட்பாய் களிநரி. இது உண்டு. உனக்கு எங்கால ஏப்ரன் கிடைச்சிச்சு? கீழே கிச்சன்ல தூக்கிட்டு வந்துட்டேன். அவரு செஃப்ன்றத ப்ரூஃப் பண்றாரு அடிக்கடி. சரியா, எனக்கு இது தேவையில்ல. என்ன பாக்குறது தும்புமாயே இது. என்ன தும்பு இல்லை ஜி, இது வந்து ஹைஜீனிக்கா நாங்க குக் பண்ண கொலை ஹைஜீனிக்கா. ஓகே ஓகே, கூல் கூல். எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. ஜி ஏப்ரனை போடு. பொம்பளை புள்ளைகளுக்கு சொன்னா சுருக்க போட்டுரு. இப்ப நாங்க ஐட்டத்தை காட்டும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கோழிக்கால் முழு தொடையோட எடுத்துக்கிறோம், ஒரு 5 பீஸ். இன்றைக்கு நாம சமைக்க போறது சுட போறதா? இன்னைக்கு நாங்க பாபிக்யூ போட போறோம். இந்த லெக் பீஸ் எனக்கு எல்லாம் உனக்குன்னு சொல்லே இல்லாது. என்ன இடையில கமலாசன் அடிச்சா இதை அப்படி. இப்ப வந்து நாயகன் மீண்டும் வரா. சும்மா இல்ல, அத கொஞ்சம் வெய்யண்டா. ஐயோ இவனும் வச்சுக்கிட்டு. இப்ப இதுல வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்? யூடியூப்ல பார்த்து என்ன செய்யணும் அடுத்து? நெக்ஸ்ட் வந்து நாங்க இப்ப மெரினேட் பண்ணணும். பேஸ்ட் செய்யணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப அப்படி நாங்க கீழே உட்காடுறோம். சரி, அப்ப பாபிக்யூ செய்யறத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, எங்கட செஃப் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. என்ன செய்ய போறோம்? இதை போட்டு நாங்க கோடிக்கிறோமா. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து அப்படின்னா கட்ஸ் போட்டுக்கணும், அப்பதான் இதெல்லாம் முள்ளுக்கு போகும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் சுருளிராஜன். அதான் சுட்ட முடியும். சரி காய்ஸ், நாங்கள் கோடு போட்டுட்டோம். பாருங்க அந்த கையில கலைய. ஜி நீ சொல்றீங்க, நான் வந்து அந்த காலத்துல குக் பண்ணக்குள்ள எல்லாம் அந்த காலத்துல நான் பாபிக்கு போட்டால் இப்படி எல்லாம் மேலே கீக்கல்ல ஜி. நாங்கெல்லாம் டைனோசர்ல போட்டியா? அந்த காலம் கரண்ட் இல்லாம கம்பத்துக்கு அடியில இருந்து படிச்ச காலத்துல தான் இமாட் வளர்ந்தாரா. கம்பத்துக்கு கீழே இருந்து இப்ப வெட்டி கொண்டிருக்கிறான். அடே டக்குன்னு வெட்டி தொலையண்டா, வசிக்குது. எக்ஸ்ட்ரா கத்தி உண்டு, இது வெட்டுங்க. கண்ணாடி புண்டு. அடே இவனு என்னடா கரியாக்கிரமை செஞ்சிட்டு பாபிக்யூ போடுறதுக்குடா, துண்டு துண்டா எடுக்கிறான்டா இவன். இப்ப வந்து நாங்க என்ன செய்யணும்டா, பேஸ்ட் செய்வோம் டக்குனு. இப்ப பாத்தீங்கன்னா கோழியை வந்து நாங்க இவங்களுக்கு பாபிக்யூ போட வெட்ட சொன்னோம். என்னடா ஆச்சு? சரி, மஞ்சள் போட்டு கழுவிட்டாய். மஞ்சள் குங்குமம் கோழியின் சிறப்பு, இமத மூஞ்சில எல்லாம் பொறுப்பு. பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சரி, இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? அடுத்த ஸ்டெப் வந்து பேஸ்ட் செய்வோம். இஞ்சி பூண்டு இடிக்கணும். நல்லா குத்து பாருங்க. ஜிம் போன ஆள் தான். எடுடா இஞ்சி வெளியே கொட்டுது. இவர் சாரி சிரட்டை உடைக்கிறது தான் ஜி. நீ எப்படி சிரட்டை? அடே போ, போயிட்டு சிரட்டை எல்லாம் உடைச்சிட்டு வா. பேஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட் தெரியுமா? பேஸ்ட் மாதிரி அந்த என்ன சொல்றேன், இது தலையில உடைக்க சொல்லல, அங்க போயிட்டு துண்டு உடைச்சிட்ட. போதும் ஓரளவு கொடுக்கணும். இப்ப அது சரி, இப்ப அடுத்தது என்னது? அடே உனைய வந்து சரட்டையை தான் உடைக்க சொன்ன, அடுத்து விட்டு ஊட்டல்ல இருக்குதா? ஒரு வேலை கொடுத்து நல்ல வேலை அவன் வரல. அப்துல்லா அவன் வந்து என்னன்னா ஓட்டத்தை உடைச்சிட்டு வந்து. இப்ப தயிர் இருக்குது.
ஃபர்ஸ்ட்டுக்கு இல்ல நான் அட எல்லாத்தையும் போட தேவையில்ல. போதா ஜி போதாவா? ஓ இதெல்லாம் இந்த நீ கொடிகள் தாண்டா சொன்ன 100 கிராம் போதுண்டு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு வாங்கன்னு அது என்னடா உப்பு தேவையான அளவு போடுங்க. நாங்க யூடியூப்ல போயிட்டு பாக்குறது அந்த உப்பு தேவையான அளவு எவ்வளவுன்னு தெரியாம தான் தேவையான அளவு போடுங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும் தேவையான அளவு. இது தேவையான அளவு தேவையான அளவு எல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லுவேன் தானே எவ்வளவு தேவைண்டு. ஃபுல்லா போடணும். சரி போட்டு ஜி கைப்பிடி 2 பேரும் போடுவோம். நான் ரிப்பனாடா வெட்டும் போட்டா இது எதுக்கு வாட்ச் டைம் பாக்குது ஜி. பார்க்க ஜி பார்த்து குக்கிங் பண்ணவரை நாங்க டைம் லிமிட் பாத்துக்கணும் ஜி. மெரினேட் ஆகக்குள்ள இந்த வாட்ச் தந்தூரி தானே இங்கிற மாதிரி கஷ்டம். இப்ப இத என்ன செய்றீ? அப்ப அது என்ன பிரியாணி பேஸ்ட் கொண்டு வந்திருக்கீங்க? பிரியாணி பேஸ்ட் இல்லடா, சீசனிங். பார்பிக்யூ சீசனிங். இதுதான் சீசனிங் பவுடர். அடே அட பாத்தோடடா போற வழியில ஏதாவது நொறுக்கிட்டே போ. தலையை உடைச்சிடுவோம் போல. இப்ப அடுத்து வந்து நாங்க இந்த இந்த தூளை தான் போட போறோம். அது இல்ல ஜி ஃபர்ஸ்ட் நான் பேஸ்ட் போடணும். பேஸ்டா? என்ன பேஸ்ட்? இஞ்சி பூண்டு. இது சரி ஓகே. உனக்கு உண்மைக்குமே செய்ய தெரியுமா? ஜி என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியும். பேத்துருவேனா இப்போ? பேத்துருவியா? அடி கறியாக்க தாண்டா இஞ்சி பூண்டெல்லாம் போடுவாங்க. க்ளவுஸ் போட்டு பண்ண வேண்டியதானே. அவ்வளோ ஹைஜீன் பத்தி பேசுறீங்க. க்ளவுஸ் போட்டு பண்ண இது என்ன ஆபரேஷனாடா? பண்ணுடா. இவன் வேற கடுப்பேத்திக்கிட்டு பூச்சா. சரி சரி அதெல்லாம் கணக்கு எடுப்பானு. வெளியே பண்ணவங்க அப்படித்தான் வந்து பண்ணும். அதெல்லாம் ஜி அதெல்லாம் நேச்சுரல் தானுச்சு. நீ கண்ணாடி போடு. கண்ணாடி வந்து தூரம் விளங்குது இல்ல கிட்ட விளங்குது ஜி. அப்ப அது பூச்சி இல்ல. சரி ஜி நீ ஃபர்ஸ்ட் என்ன இஞ்சி பிஞ்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இஞ்சி போடு வேஸ்ட் ஃபுல்லா போடுங்க ஜி. சரி அடே போதும்டா. இது நீ வாயில தனியா வேஸ்ட் பண்ணு. அடே நான் உனக்கு பார்பிக்யூ செய்ய சொல்லிக்கிறேன். செட்டிநாடு மட்டன் சுக்காலா செய்யாது. ஜி நீங்க அனுப்பி லிங்க்ல அப்படிதான் செஞ்சேன் ஜி. என்ன லிங்க் அப்படி அனுப்பினீங்க? இதுலயும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு போடுங்கன்னு சொல்லிப்பேன். நீ தேவையில்லாத அளவு போட்டு அடிக்கிற. அவன் சொன்ன எங்களுக்கு தேவையான அளவு எனக்கு இன்னும் தேவை போட்டுங்க. செருப்பால் அடிப்பேன் அவ்வளோதான். அதே வெட்டித. ஹாப்பி பர்த்டே. எப்போ போல ஆக்கக்குள்ள ரைட் ஹேண்ட்ல பிஸ்மில் சொல்லி போடணும். பழகுங்க இந்த வயசு பழகு இந்த வயசு பழகு. ஏ பார்பிக்யூ நீ பெனையண்டா. சரி கொஞ்சம் நீங்க போட்டப்பறம் தான் பெனையணும். எல்லாத்துக்கும் படணும் தானே. கொஞ்சம் நீ நீ உண்மைக்குமே இதெல்லாம் செஞ்சிக்கிற. ஜி நான் உங்களுக்கு வேண்ட ப்ரூஃப் கார்டு. நான் பார்பிக்யூ போடக்கெல்லாம் இந்திக்கிறேன். இந்த மிக்சிங் எல்லாம் எங்கட முர்ஷிடிக்கிறானே அவன் தான் செஞ்சுக்கிறான். முர்ஷித் ஜி வி மிஸ் யூ. நான் எப்போ உன்னை விட்டுட்டு போனேன் உனக்குள்ளதான் இருக்க. ஜி நான் நினைக்கிறேன் கூட சார் பாய் கொஞ்சம் விடிப்பு. இது எனக்குண்டா படம் எடுக்கவே. அடுத்தது என்ன கொச்சிக்கத்தூள் போடுவோமா? கொஞ்சம் இருங்க ஜி பெனையறதுக்கு மாற அவசரம் பண்ண உங்களுக்கு. இல்லடா கொஞ்சம் இரு. இப்ப வந்து நீங்க கொச்சிக்கத்தூள் எல்லாம் போடுறல போடுவோம். அப்பதான்டா சோப்பா வரும். ஜி சோப்பா ஜி போதும். அது டை போடு. இது என்ன தூளோ தெரியா? மஞ்சள் தூளா இது? ஜி அது மசாலா தூள். மசாலா ஜி வானம் ஜி. சரி இன்றைக்கு गाइस இல்ல சம்டைம்ஸ் நீங்க கடைசி வீடியோ இருக்கலாம். உப்பும் போடுமே. உப்பு தான் போடு. ஜி உப்பு தேவையான அளவு தான் போடணும். இது தேவையான அளவுன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் கூட போடுங்க ஜி. சொரண வரட்டும் எல்லாருக்கும். அடே நான் பாத்திக்கிறேன் இப்படி மெரினேட் பண்ண போற அது சோப்பு கலர்ல இதையே இந்த அது சுடக்குள்ள சரியாகும். நீங்க கொடுத்தால் பீல ஐத்தான் பிரச்சனை. இல்ல இப்ப நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சல கலர் மாறி இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா? டேய் வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா தான் அந்த கொஞ்ச நேரம். இப்போ இதென்ன அப்படி வைக்கிறியா? தட்டி பார்த்துட்டு சரி சரி அதை வைங்க. கோழிக்கு வெக்கம் வந்துடும் போது. அப்ப பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாபிக்கு போட்ட மாதிரி பொத்துவாயே உண்டு ஒரு கேர்ள்ஸ் எந்த கிட்ட குக்கிங்கே கேர்ள்ஸ் மட்டும் தான் பாக்குறேன். அது ஊர்ல எவ்வளவோ எல்லாருமே பாபிக்கு போட்டிப்பாங்கடா. நாங்க போட்டது புதினமா இருக்குமே உங்களுக்கு இப்படி எல்லாம் போட்டியான்னு. இதெல்லாம் இது வந்து என்ன ஸ்டைல்னா இட்டாலியனா? பிலாசபியானோ இப்படி நோனா முடிஞ்சா இட்டாலியன் பாபிக்கியானோ. இது இது பார்பிக்யூயானோ. பார்பிக்யூயானோ கையெல்லாம் மெரியுது ஜி. போட்டோம்னு இப்ப வேணா கையை போடல. கொச்சி இதுல போட்டு எரியுது ஜி. நான் கையை கழிச்சு அப்ப சொன்ன வந்து இதுக்கு என்ன நீங்க எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்தானே. நான் கொஞ்சம் கோலம் போட்டு வைப்பேன். நீங்க ஐடி நீ மசாலா தூளை போடு. ஏற்கனவே நல்ல இடத்துல வந்து
பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நீங்க ஏமாத்துறான்டா. சரி இது மூடு நான் வரேன். சரி அப்படி சரி மெரினேட் பண்ண வச்சோண்டா. இப்போ வச்சுட்டு வருவோம். எங்க ஃப்ரிட்ஜே இல்லடா இங்க. சரி ஈக்கிற மூடு. அவள் அதை எடுத்துவீங்க இன்னைக்கு. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன தானே செய்யணும்? செரட்டை பரட்டை ஜி வயசு கவுத்த மரியாதை செய்யறது போட்டு வச்சுக்கிட்டீங்க. அரே நான் இல்லடா அவன்டா கொச்சிக்கத்துல கோலம் போட்டுன்னு சொல்லி அவனுக்கு தான் அறிவில்லாட்டி உனக்கு இங்க ஜி போச்சு. நான் செய்வேன். ஜி பைத்தியமா அவளுக்கு வேண்டாக்கி பட்டர் பூசுறாய். பட்டர் பூசல ஜி போட்டு வலிச்சுட்டு இருக்கிறேன். கிறுக்க நீங்க வா பிடித்தா நீ எல்லா டைமும் எங்களை ஏமாத்துறாய். தெரிஞ்ச மாதிரி காட்டி எங்களுக்கு ஏதோ தெரியாத மாதிரி பில்டப் பண்ணிட்டு தின்ன கூட பாரு. சரியா? சரி இப்போ நாங்கள் இதை செஞ்சாச்சு. நாங்கள் இப்போ இதை அப்படி தூக்கி வைக்க போகிறோம். இங்கே அடுப்புல உங்க தலையில இதை தூக்கி ஆட்டுக்கு வைக்க போகிறோம். மெரினேட் ஆகிறதுக்கு பாட்டு படிப்போம். கண்கள் தொடாமல் கைகள் படாமல் காதல் வருவதில்லை. படாமல் கண்ணு சுடாமல் கோச்சா விடுவதில்லை. கோச்சா வந்துட்டாரு. இப்போ வந்து பாபிக்யூ மிஷின் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு சிரட்டையெல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். இல்லை ஜி ஓகேவா உனக்கு குக் பண்ணுறது மட்டும் தான் தெரியும். இதில் வந்து இது ஸ்டார்டர் வண்டிக்கு. ஓகே ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு வச்சு ஸ்டார்டரை வச்சா 10. சரி அதை அது ஸ்டார்டர் எடுத்துட்டு நாங்கள் பற்ற வைப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரி அடே நெருப்பட்டி எடுத்துரு. நெருப்பட்டியா? நெருப்பட்டி எடுக்க சொன்னே மறந்துட்டியா? இப்போ நெருப்பட்டி இல்லை. அது நெருப்பட்டிக்கா சமீர் டைமிக்கு தானே 2 கல் எடுத்து தட்டி வாயில வரும். நல்லா போயிட்டு ஒரு இதான் பேப்பர் ஒன்று பற்ற எடுத்துருவோம். இப்போ நீ தானே மறந்தா? இப்போ போயிட்டு எடுத்துருவோம். ஸ்டார்டர் எடுத்தாச்சு. அடே அதை வெயிடா கொஞ்சம் நீ கையேறா கொஞ்சம். பாபிக்யூக்கு நெருப்பு போடுங்கன்னு சொன்ன இவனோடு அமேசான் காட்டு தீ ஏற்படுத்துற மாதிரி பற்ற வச்சுக்கிறாரு. ஜி விடிஞ்சிருந்துச்சு. நான் பாபிக்கு போட்டு முடியாது. நீ நெருப்பட்டி எடுத்து வந்தீங்கன்னா இது நடந்துக்கணும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நெருப்பட்டில தான் காரணம். நெருப்பட்டி இல்லை அதுதான் காரணம். ஜி ஸ்டார்டரால பாபிக்கு போட்டு சாப்பாடு பற்ற வச்சு சரித்திரமே இல்லை ஜி. என் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இவனே சுனாமிக்கு போற பிறந்தவன். இல்ல 24 கைஸ். பாபிக்கு பத்தேக்குள்ள இல போட வேணும். தெரியுமா? அந்த இலட ஆஷிக்கு தானே ஆஷ் சிக்கன்ல பிடி போட்டு நேரத்தோட போட்டே நீ தான். அது போட்டவனே நீ தாண்டா. இப்ப சொல்றே நீ தான். அது அப்படித்தான். தண்ணியே ஊத்து அப்படி. அடே கிறுக்கன்னு தண்ணி ஊத்துறாண்டே. தண்ணி இதுக்கு அப்துல்லா எவ்வளவோ பரவாயில்ல. அடே சிரட்டை எடு இமாத். சிரட்டை எடுத்துருவா. நான் உடைக்க போறேன். இங்க தாடா உடைக்காம இவன் ஊத்துருவான் பாரு. இதான் சொன்னேன். பெட்ரோல் என் பைக்ல பெட்ரோல் எடுத்துட்டு வா. அப்படியா? அடே சும்மா உட்காருடா. பெட்ரோல் எடுத்து ஊற்றி பற்ற வச்சிடாம எல்லாத்தையும் பற்ற வைக்கணும். இது பேசாமல் கடையில் கறியை வாங்கி தின்னீங்க. இந்த மனுஷன் நெருப்பு கண்டுபிடிச்ச காலம் இது. அந்த டைப் அதுக்கு போனோமா? கீடா 12 o'clock midnight. கிட்டத்தட்ட ஒரு 1 hour போச்சு எங்களுக்கு இந்த நெருப்பை பற்றி முடிக்கிறதுக்கு. ஏண்டா இந்த அறிவாளி நெருப்பட்டி எடுத்து வர சொன்னா எடுத்துட்டு வரல. கார்ட்போர்டு வயர் பற்ற வச்சா நெருப்பு கொண்டு வந்து தந்தேன் எப்படியோ. இப்போ இது வந்து இது சூடா இல்லைன்னு சரியா நான் செக் பண்ணணும். இதா கொஞ்சம் தாடா இல்லைடா விஷயம் மாட்டேன்டா. நல்ல பதமான சூட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்மெல்லான்னு சொல்லி இப்போ நாங்கள் இதில் வைக்க போகிறோம். நீ என்னடா அந்த மீன்? சரி சரி வைங்க ஜி. சரியா? இப்படி நேரம் கொண்டு வைங்க. சரி இப்படி அடுத்து வச்சிருவோமா? வச்சிரும். அப்புறம் நீங்க சொல்ல சும்மா நின்று சொல்ல கூடாது. நம்ம வேலை செய்யற மாதிரி காட்டிக்கணும். காத்தடிக்குது.
அம்மா இப்படி பிடிச்சி தூக்கு. டேய் இல்லை பிடிக்காரா டேய். கடைசியா எப்படியோ நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். என்ன கொஞ்சம் கருவிக்குது. கொஞ்சம் இல்ல நல்லாவே கருவிச்சு. என்ன நீ தூங்கிட்டியே? இப்ப நான் திண்டு பாப்பா எப்படி இருக்குது சரியா? என்னென்றாலும் என் மிக்சிங் தான். எப்படி இது சீரியஸா நல்லா பரவாயில்ல நல்லா கூடியா போட்டோமே நினைச்சோம். கணக்காகுது அளவாகுது. இப்போ நான் ஹவு டு டூ பார்பிக்யூன்னு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணேன். நீ ஒன்றும் முடிஞ்சவெல்லாம் பிடிச்சிங்க. இனிவன் உங்களுக்கு சீஸ் கொத்த கேட்டஸுக்கு வாக்கில் கூப்பிடுவோணுமெண்டா சொல்லுங்கள். அசாத் பாய் வந்து ஆர்டர்ஸ் எடுப்பார். நல்லா வெந்திக்கணும். கேமராமேன் எனக்கு விளங்குது. உங்களோட ஃபீலிங் எனக்கு விளங்குது. மழை பெய்யுது. இந்த ஆயிரத்தா எப்படியோ செஞ்சு முடிச்சுட்டு தானே மழை பெய்யுது. ஒரு 3 மணிக்கு சரியா? இது எப்படியோ நல்லா வந்திக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ எப்படியுமே நல்லா தைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோழி மாதிரி வீடியோ நல்லா இருந்துச்சுக்கிட்ட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சரில் நான் நிறைய ப்ளாக்ஸ் போடணும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மதே இந்த எங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு டாஸ்க் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் டாஸ்க் தரத்துக்கு பார்க்குறோம். அப்படின்னா எம்மாதுக்கு மொட்டை அடிங்கன்னு சொல்கிறது, அத்திக்கு வாய்ப்பே இல்லை. எதையாவது கமெண்ட் பண்ணுங்க. என்னை தவிர மற்ற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. செய்யறதுக்கு அப்படித்தான் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து அதை டாஸ்க் எடுத்து செய்வோம். ரயில் ட்ரக்ல வந்து தலைவீங்கலாம் சொல்ல வேணாம், கொஞ்சம் ஆபத்து இல்லாத மாதிரி சொல்லுங்க. சரி அப்போ வீடியோ முடிக்குமா? சரி அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.